இன்னைக்கு நம்மளோட மனசோட பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு நடிகர் ஜானி வாக்கர் வந்திருக்கார். அவர் ஒரு கிராமத்து மனிதர். சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் தன்னோட லட்சியத்தை அடையணுங்கிறதுனால சென்னையில் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக நான் பார்க்குறேன். அவர் நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல பண்போடு இருப்பார். அவருக்கான இடத்த கடவுள் சீக்கிரம் கொடுத்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அவரோட வாழ்க்கை அனுபவத்தையும் மனசில் இருக்கிறத திறந்து நமக்காக பேசுவார். வணக்கம் ஜானி வாக்கர். உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள். எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. என் பேர் ஜானி வாக்கர், நான் நடிகன். 20 வருஷமாக அண்ணன் சொன்ன மாதிரி சினிமாவில் நடிகனாக வாய்ப்பு தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் அந்த வாய்ப்பு இன்னும் அமையலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லணும்னா ஜட்ஜ் பண்ண முடியல என்னால். சரி, வேற உங்கள் குடும்பம், உங்களோட வாழ்க்கை, உங்கள் விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. நான் ஃபேமிலியெலாம் ஊரில் இருக்காங்க. பேச்சுலராக தான் சென்னையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். பசங்க என்ன பண்ணுறாங்க? பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டுருக்கான். பாப்பா +2 இப்போ தான் முடிச்சிருக்காங்க. அவங்களும் காலேஜ்? பாப்பா எல்லாம் ஃபஸ்ட் இயர் தான். ஆ, வெறும் காசுகள் தேவை. ஓகே, உங்களுக்கு இந்த சினிமா அல்லாத வேற ஏதாவது வருமானம், வேற ஏதாவது தொழில் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி நான் சினிமாவில் வந்த புதுசில் சினிமா உள்ள சென்னையில் சர்வே பண்ணணும்னா ஏதாவது வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருந்தது. ஓகே, அவன் சினிமாவிலே நான் ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ரொம்ப நாள் பயணித்தேன். நான் அதுக்கப்புறம் செட் அசிஸ்டண்ட்டாக பயணித்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ எங்கேயாவது அசிஸ்டன்ட் டேரக்டரும் வேலை செஞ்சுருக்கேன். சினிமா விட்டு வெளியே போய் வேலை செய்யலை நான். ஏன் வேலை செய்யலை அப்படின்னா, சினிமா மேலே இருந்த பற்றுனால சினிமாவுக்குள்ளே வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால சினிமாவுக்குள்ளே தான் பயணிச்சு வச்சு வெளியே போகலை. ஓகே, எதாக இருந்தாலும் உள்ளேயே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? வெரி குட், நல்ல விஷயம். நீங்கள் உங்களோட எய்ம் அப்படின்றது என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு நடிகன் ஆகணும். நடிகன் தான் எந்த மாதிரி நடிகன்? இந்த மாதிரி நடிகனாகணுங்கிற பிரிச்சு பார்த்து எதையும் சொல்ல முடியாது. ஒரு நடிகனா, மக்கள் அபிமானியா நான் ஒரு நடிகன் ஆகணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற அந்த ஸ்கேலுக்குள்ள ஏதாவது ஒரு ரோல் மாடல் நடிகர் இருப்பாருல்ல, இந்த மாதிரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, யாரு அது? குறிப்பா தான் இந்த மாதிரி அப்படிங்கிறது, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். நிறைய நடிகரோட நடிப்புல நான் ரசிச்சிருக்கேன். அப்படி அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி நான் வரும்போது ஜானி வாக்கர் எப்படி நடிச்சா மக்களுக்கு பிடிக்குங்கிறது என்ன தனித்துவமா தான் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இவங்க அப்படி இப்படி, இவங்க அப்படின்னு சொல்லி இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேட்க வந்தது என்னன்னா, யாரு நீ ரோல் மாடலா எடுத்து அவங்கள காப்பி பண்ணி ஆக்ட் பண்றன்னு கேட்க வரல. இப்ப நீ பேசின வார்த்தைகள்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீ ரகுவரன் அந்த அண்ணா ரொம்ப இன்டெலக்சுவலா பேசுவார். ரகுவரன் அவர் பேசும்போது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஆனால் ரொம்ப இன்டெலக்சுவலா இருக்கும். அப்படி நீ பேசும்போது இப்போ நடிப்பு அப்படின்னா அண்ணனும் மாதிரி சொல்லுவார். ஆனால் நீங்க வில்லனா தான் நடிக்கணும் இல்லடா, நான் ஹீரோவா வந்தேன். இந்த ஹீரோ வில்லன்லாம் கிடையாதுடா. ஆக்டர் இஸ் ஆக்டர், ஆக்ட் இஸ் ஆக்ட் அப்படின்னு அவர் சினிமாவோட புக்கு. அவர் இல்லாமல் சினிமா புத்தகத்தை மூட முடியாது. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அப்போ அவர் எவ்வளவு தூரம் சினிமாவை அந்த நடிப்பையும் நேசிச்சார்னா எது வேணா செய்யணும் அப்படின்ட்டு இருந்தார். ஆனா யாருமே அவரை எது வேணா செய்யறன்னு சொன்னவரை ஒரு கேட்டகரியோட கிளாஸ்ல நிறுத்திட்டாங்க. கடைசி காலங்களில் தான் தனுஷ் படங்கள்லாம் ரொம்ப சாஃப்டா, அப்பா அந்த விஜய் படம் திருமலையில அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன அப்பா பண்ணாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த டேலண்ட்டை நம்ம சினிமா உலகம் ஒரு 10% கூட எடுத்துக்கல. ஒரே மாதிரி நடிக்க விட்டு அவரை அப்படியே ட்ரேட்மார்க் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒன்ன பார்த்தேன். அப்ப நீ சொல்ற வார்த்தைகள்ல நடிப்புக்குள்ள இதுதான் லிமிடேஷன் இல்ல, அபிமானி. என்னை நடிகனாக மக்கள் ஏற்றுக்கணும். அப்ப நான் எதை வேணா செய்வேன்னு சொன்னேன் இல்லையா, நான் எனக்கு திடீர்னு அண்ணன் ஞாபகம் வந்தது. அதனால நீ அவரை சொல்லுவியோன்னு நினைச்சு கேட்டேன். வழக்கம் போல நீ புத்தாலி நிரூபிச்சிட்ட, பரவாயில்ல, போட்டும். சரி, இப்போ உன்னோட வாழ்க்கைக்குள்ள இப்ப இந்த சென்னையில 20 வருஷமா இருக்கு. இந்த சினிமா உனக்கு கத்து கொடுத்த அனுபவம், சென்னையும் சினிமாவும் உனக்கு என்ன கத்து கொடுத்து? சென்னையும் சினிமாவும் எனக்கு கத்து கொடுத்த அனுபவம், சினிமா கற்றுக் கொடுத்த அனுபவம் என்னன்னா, நான் வந்தபோது என்ன ஒரு ஆர்வத்தோடு இருந்தனோ நடிகனாகணும்னு, அந்த ஆர்வத்தை குறையாம இதுல இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இவ்வளவு வந்தாலும் இன்னைக்கும் நான் நடிகனாகன்றோட அந்த எனர்ஜியை குறைக்காம எனக்கு அந்த அனுபவம் கற்றுக் கொடுத்துருக்கு. மீண்டும் ஒரு முறை புத்திசாலி நிரூபிச்ச ஜானி வாக்கருக்கு பாராட்டுகள். நான் 40 வருஷம் சினிமாவுக்கு நான் 86ல சினிமாவுக்கு வரும்போது நீ எல்லாம் எப்ப அந்த உலகத்துல பொழைக்க போறேன்னு கேட்கற அளவுக்கு நான் ஒரு அப்பாவி.
நான் ஒரு முட்டாள். இந்த சென்னையும் சினிமாவும் இன்னைக்கு என்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கிருக்கு. இன்னைக்கு நான் பேசுற பேச்சுக்கள், என்னோட ஆக்டிவிட்டிஸ், என்னைய பார்த்து இன்னைக்கு சில பேர் ஏதோ சொல்றாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சென்னையும் சினிமாவும். அப்ப நீ வந்த வரவுபடியே இருக்கிற அப்படின்னா அந்த களிமண்ண பொம்மையே ஆக்கலையே அந்த சென்னையும் சினிமாவும். நீ கிராமத்துல வந்தபடியே இருக்கியா? இல்ல, அப்படி வரும்போது இவ்வளவு புச்சாலித்தனம் இருந்ததா? இல்ல. அப்புறம் அந்த அனுபவம் தான் அந்த இல்ல, அதைத்தான் சொல்லணும். அதாவது நான் சென்னைக்கு வரும்போது ஒரு இன்னசென்ட், நான் ஒரு கிராமத்தான், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு பிறகு சந்திச்ச மக்கள், இந்த சென்னை மண்ணு, இந்த சினிமா ஒவ்வொன்றையா கத்து கொடுத்து இன்னைக்கு எவ்வளவு லாங்குவேஜ் பேசுற மக்கள்கிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு என்னோட பேர் அப்படின்றது நான் சேலத்திலேயே கலந்திருந்தால் என் பக்கத்து தெருவு கூட தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ் படம் வரணும், உலக மொழிகள்லாம் என் பேர் இருக்கு. அப்போ இதை கொடுத்தது எனக்கு என் சினிமாவும் இந்த சென்னையும். எப்போ உன்னை செல்வராஜ் நினைக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு பின்பக்கம் கிராமம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ இப்போ பாபுஸ் அப்படின்னா தான் நான் திரும்புறேன். யாராவது பாபுன்னு கூப்பிட்டா நான் கண்டிக்கவே மாட்டேன். நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் என் பேர் பாபுஸ். அப்ப நீ ஜானி வாக்கருக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த செத்து போயிட்டான் போட்டாங்கன்னு அவனுக்கு வடிவேலுக்கு ஒரு காமெடி இருக்கும். அடிச்சு கேட்பாங்க, உதச்சு கேட்பாங்க, என்ன சொன்னாலும் நீங்க சொல்லிட்டாதீங்க. அது மாதிரி உன்னை எத்தனாயிரம் முறை கேட்டாலும் நீ ஜானி வாக்கர் தான் சொல்லு. இனிமேலாவது இந்த செல்வராஜ் தூக்கி கீழே போட்டு, நம்ம திருநங்கை சகோதரிகள்லாம் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட பழகி இருக்கியா? அவங்க கிட்ட உங்க பையனா இருக்கும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கியா? நீ கேட்டா கூட 90% சொல்ல மாட்டாங்க. ஏங்க நாங்களே அதை மறந்து தானே பொம்பளையா இருக்கோம், நீங்க எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு. வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதுக்கோ செல்வராஜ் வேண்டாம், ஜானி வாக்கர் தான் வாழ்க்கை. அந்த ஜானி வாக்கரை பிராண்ட் ஆக்கிறதுக்கு என்னன்னு பாரு. புரியுதா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிம்பிள், இது உனக்கு கோமாளித்தனமா கூட இருக்கலாம், பட் எனக்கு என்னமோ பேசிட்டு இருக்கும்போது தோணுது. இப்போ இந்த கம்பெனி நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த கம்பெனி ஒரு 21 வருஷம் கழிச்சு திரும்ப ப்ரொடக்ஷன். இந்த கம்பெனி எல்லா வீடுகள்லயும் இருக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய பேராசை. அப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது காலையில எந்திரிச்சு நீ என்ன பண்ற? காலையில ஜாகிங், அப்புறம் சமைக்கிறேன். சரி, அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இன்னைக்கு என்ன கம்பெனி போலாம், யாரை போய் பார்க்க போலாம் அப்படின்றது. இந்த இடைப்பட்ட நேரத்துல காஃபின்னு ஒண்ணு குடிக்க மாட்டியோ? ரொம்ப கம்மி. இல்ல, இப்போ காலையில அதான் எப்பயாவது ஒரு குடிக்கிறதா. அந்த காஃபி இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்ணு முழிச்சதும் குடிக்கிறது. அப்ப அந்த கண்ணு முழிக்கும் போது என் கம்பெனி பேர் தான் அவங்க கண்ணில் பண்ணும். அதுக்காக இந்த கப்பு. புரியுதா? அப்போ இது ஒரு செலவா நினைக்கல, நான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற மிஷினா நினைச்சிருக்கேன். இவன் இதை கொண்டு போனா அங்க ஓகேடா சேர்ந்துருவான்டா அப்படின்னு. இப்ப எப்படி போன் இல்லாமல் இருக்க முடியாதோ, சினிமாக்காரன் செல்லாய்டு கம்பெனி இல்லாமல் ஒரு வீடு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் அந்த விஷயத்தை எடுத்துருக்கேன். மேபி ஜானி வாக்கர்னு ஒரு பிரிண்டிங், நீ போடுற ஷர்ட்ஸ்ல, பனியன்ல, உன்னோட காஸ்டியூம்ல சின்ன செலவு தான். உன்னை பார்த்தா ஜானி வாக்கர் தெரியுதுமே, ஏன்டா நெத்தி நோட்டி அலையறன்னு கூட கேட்கட்டுமே. நீ பிராண்டா மாறுன்ற, நீ ஒரு பிராண்டு, உன்னோட பிராண்டு நீயே சேல் பண்ணு. எங்க இருந்தா ஒர்க் அவுட் ஆயிடு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பேருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ விநாயகர் சாஃப்டான கடவுளா ரஃப்பான கடவுள்? சாஃப்டான கடவுள். முருகன் அவர் கொஞ்சம் ரஃப், கொஞ்சம் ஒரு சாஃப்ட் வெஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. காளி 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 ஓகே. கருப்பு சாமி அது அதிகம். முனிப்பன், ஐயனார், அந்த மாதிரி சாமிகள்லயே பிராண்ட் வச்சிருக்காங்கல்ல. இது ரவுடி, இது கொலகாரன், இது வெட்டுவான், இது நாக்கு தள்ளுவான், இது சாஃப்ட், இது கை குழந்தை. அது மாதிரி ஜானி வாக்கரையும் பிராண்டா நீயே மாத்து. ஒருவேளை நான் சொல்ற நேரம், இந்த கம்பெனிக்கு நீ வந்த நேரம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனா நீ பிஸியா இருப்பல. இந்த கம்பெனில போகும்போது சில பேர் வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்காங்க. அவங்க இங்கிருந்து இந்த எங்களோட ஷேரிங், நாங்க இந்த இன்டர்வியூ பாக்குறது இல்லை, மனசால பேசுறோம். இந்த ஷேரிங் முடிச்சு போனதுமே அவங்களுக்கு வேலைகள் கிடைச்சிருது. அந்த வைப்ரேஷன் கடவுள் புண்ணியத்துல உனக்கும் கிடைக்கணும், நீயும் பிஸியா இருக்கணும் நாங்க நம்புறோம். உனக்கு இன்னும் எங்க கம்பெனியை பத்தியோ, நீ இதுவரை வாழ்ந்த இந்த சினிமாக்கார நட்புகள் மத்தியோ, என்ன பத்தியோ உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தா நீ மனசா. அண்ணனை பத்தி, சினிமாக்காரன் பாபுஸ் அண்ணாவை பத்தி கண்டிப்பா சொல்லுவேன் நான். என்னன்னா அவரை நான் 20 வருஷமா நான் பாக்குறேன். அந்த 20 வருஷமா பாக்குற பிகினிங்ல அவரை பார்க்கும்போது நான் பக்கத்துலயே போக மாட்டேன். நான் அவர் பக்கத்துலயே, ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள் அப்படி இருக்கும். ரொம்ப அடிச்சு பேசுவாரு, கொஞ்சம் கரடு முரடா கூட இருக்கும்.
அதை தாண்டி அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரை நெருங்கி பழகும் போது அவருக்குள்ள இருந்த அந்த அன்பான விஷயங்களை ரொம்ப அவரை நெருங்கி பழகும் போது தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவரை எப்பவுமே நான் அவர்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு அவருக்கு வாய் கொடுத்து அவர் கிண்டி அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் தோணிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் வந்து பாபுஸ் அண்ணாகிட்ட வந்து நம்ம கேட்கலாம், பேசலாம். பர்சனலா நிறைய விஷயங்கள் அவரை சார்ந்த மனிதர்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறைய நான் சொன்ன டைம் அந்த மாதிரி வந்து அண்ணா வந்து ஹெல்பிங் மைண்டு கொஞ்சம் அவருக்கு நிறையா இருக்குது. அவருக்கு தனக்குத்தானே தன்னெண்ணை மட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ட்ராவல் பண்ண மாட்டார். யாராவது ஒரு சாதாரண ஒரு லைட் மேனு கூட தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் அவனை கூப்பிட்டு வம்புழுத்து பேசி அவனை எனர்ஜி ஆக்கி விட்டுருவார் அவர். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்த விதங்களாக நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். நான் இப்போ வந்து அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தது கூட நான் ஆரம்பத்துலேருந்தே எஞ்சாக நான் பார்த்துக்கிட்டே இருந்து அவர் ஆடிஷன் போட்டார். நான் ஆடிஷன் போடும்போது நான் வந்தேன். ஆடிஷனில் கலந்துக்க முடியல, அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் எப்படியா இருந்தாலும் அவர் அண்ணாவை நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக வந்து என்னென்னா வெற்றியாளன் பெரியாளா முயற்சியாளன் பெரியாளான்னு கேட்டால் நான் வந்து முயற்சியாளன் தான் பெரியாள்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் எனக்கு பெரிய அடையாளமாக இருக்கிறது பாபுஸ் அண்ணா. ஏன்னா அவர் பெரிய முயற்சியாளன். அதனால நான் அவரை வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த கம்பெனிக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் எங்களோட ஒரு சிறு பரிசு கொடுப்போம். அந்த பரிசு உனக்கும் கொடுக்குறோம், நீயும் வாங்கிக்கோ. அதை தினமும் பாரு, நீ பார்க்குறதுனால நாங்கள் வளருவோம். ஓகே ஓகே, வாங்க. நன்றி. ஓப்பன் பண்ணுங்க. அப்படிலாம் விடமாட்டோம் நாங்கள். அப்படிங்களா? ஆமாம், காட்டுறோம். நாங்கள் கொடுத்ததை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அடடா, சூப்பர்ண்ணே. ஜானி வாக்கர் இதுலேயும் ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், முன்ன மாதிரி. தேங்க்யூண்ணா. ஓகே ராகேஷ்.